Hello viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Avengers Assemble Season 1 Episode 1 The Avengers Protocol Part 1. ஓபன் பண்ண நம்ம ஸ்டார் டவரை காட்டுறாங்க. அங்க நம்ம டோனி ஸ்டார்க் எல்லா ஹீரோஸையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஏதாச்சும் உதவி தேவைப்படுமான்னு. ஆக்சுவலா அவெஞ்சர்ஸ் டீமே இப்ப கலைஞ்சு போய் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் தார பார்த்தா அவனுக்கு உதவி தேவையில்லை. ஏன்னா அவன் அடின்னு அடிச்சு பொழந்துகிட்டு இருப்பான். அடுத்து ஹல்க் சொல்லவா வேணும், பிறுத்து எடுத்துக்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹாக்கை. எப்படி டோனி ஸ்டார்க் பந்தயம் கட்டி சுமார் ஒரு 78 கோடி தோத்துட்டானாமா. இதெல்லாம் டோனி ஸ்டார்க்கு ஒரு அமௌண்டா? அப்ப நம்ம கேப்டன் அமெரிக்கா பாப்பா அவன் ஹைட்ரா கூட சண்டை போட்டுட்டு இருப்பானா. அப்பந்தான் ரெட் ஸ்கல்லையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவன் செத்து பல வருஷம் ஆகுது. இப்ப எப்படி உயிரோட வந்தான்னு பெரிய சாக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் கன்ஃபார்ம் ஆயிருமா? அப்படின்னா கண்டிப்பா கேப்டனுக்கு உதவி தேவைப்படும்னு நம்மால மாசா சூட்ட போட்டு அங்க இருந்து பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவான். இங்க கேப்டன் அமெரிக்கா வழக்கம் போல வண்டியா டைலாக் பேசி உன்னை தோக்கடிக்க போறேன் பானா. கரெக்டா நம்ம ஸ்டார் பையன் வந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த ரெட் ஸ்கல் ஒரு கன் எடுத்து சுடுவான். கேப்டன் அமெரிக்கா அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி தீஞ்சு போயிருவான். அட பாவிகளா நோன்னு நம்மால காண்டாயி ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அடிச்சு பொல்ல காட்டுவான். கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட வச்சு தடுத்துருவானா. இல்ல ஒழுங்கா அதை கீழே போடு, இல்ல தொடப்பக்கட்டை வச்சு பிச்சு புடுவேன்பா. ஆனா அந்த மூதேவி கேட்காம ஆளுகளை ஏவி விட்டுருவான். எப்படி பல பேரு கிளப்பிட்டு வந்தா நம்மால் தான் மாஸ் காட்டுவானே. அப்படியே டப்புன்னு ஏய் வச்சு பொட்டுன்னு ஒரே பொல்ல போட்டு தள்ளிடுவான். இந்த ஹைட்ரா பைலுக தொல்லை தாங்க முடியலன்னு அந்த ரெட் ஸ்கல்ல பொல்லக்கெல்லாம் பாஞ்சு வருவான். டப்புன்னு அவன் சூட்டை யாரோ ஹேக் பண்ணிடுவாங்க. சோ ஒர்க் பண்ண முடியாம திணற ஆரம்பிச்சிருவான். இந்த ரெட் ஸ்கல் பையன் இந்த கேப்ல போட்டு தள்ளி இருக்கலாம்ல. அதான் வில்ல பைலுக எல்லாமே கூறு கட்டவனலாச்சே. அவங்கிட்ட அது கிடையாது இது கிடையாது, நீ ஒரு வெத்து வேட்டு. ஏன்னா தியாகங்கிற எண்ணமே உனக்கு கிடையாது. ஒரு இரும்பு கவசத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிற பைந்தாங்கொலி நீனு அசிங்க பட்டி கேவலப்பட்டுவான். அப்ப திடீர்னு ஏதோ போர்ட்டல்ல இருந்து வர்ற மாதிரி காட்டுமா. யாரா எவன்டான்னு பார்த்தா மோடாக்கு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்திருக்கானுங்க. மோடாக்கு தான் டெக்னோபேத்திக் எபிலிட்டி இருக்கே. சோ அவனால எந்த மெட்டலை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படித்தான் நம்ம டோனியோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணிருக்கான். இப்ப வேற பச்சைக்குன்னு லாக் பண்ணிடுவானா? ஒன்னும் பண்ண முடியாது. சாரி பயங்கரமா சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா நமக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சுன்னு அயன்மேனை ஒண்ணுமே பண்ணாம போர்ட்டல் ஓபன் பண்ணி அவனுக்கு பாட்டு கிளம்பிடுவானுங்க. நம்மால கேப்டன் அமெரிக்கா செத்து போன இடத்துல இருந்து பீல் பண்ணுவான். அப்புறம் என்ன இவனுல பழி வாங்க வேண்டாமா? ஜார்வஸ் அவெஞ்சர்ஸ் புரோட்டோகால் ஆக்டிவேட் பண்ணுவான். அவ்வளவுதான். ஒவ்வொரு அவெஞ்சர்ஸ்கா அலர்ட் போகும். ஃபர்ஸ்ட் ஹாக்கை அவன் அந்த டிராப்ஸ்டர் விசார்ட் மாதிரி ஆளுகளை அடிச்சு துவச்சு தொங்க விட்டுட்டு வருவான். அப்ப நம்மால ஹோலோகிராம் வழியா வந்து அவெஞ்சர்ஸ் புரோட்டோகால் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன், எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு ஜெட் அனுப்பி இருப்பான். சோ அதை எடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான். அடுத்தது தாரு ஹல்க் அப்புறம் சாம் வில்சன் அதான் ஃபால்கன் ஷீல்டுல பயங்கரமா பிராக்டிஸ்ல இருப்பான். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டவன வேகமா கிளம்பிடுவான். ஆக்சுவலா அவனுக்கு வார் மிஷன் தான் ஸ்டார்க் அனுப்பி வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு எப்பவும் பிடிச்சது ரெட் விங் ஆச்சே. சோ அந்த சூட் எடுத்துட்டு கிளம்பிடுவான். இங்க நம்ம தாரையும் ஹாக்கையும் கூட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்படியே சாலியா பேசிட்டு இருப்பாங்க. தாரோட உலகத்துல ஏதோ பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்களாமா. அத பத்தி சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அவங்க போயிட்டு இருக்க பிளைட் கெட்ட ஆடி கீழே விழுற மாதிரி போகும். ஹாக்கை கஷ்டப்பட்டு கீழே விழாம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவான். தாரு எவன்டாவன் நம்ம வர்ற வண்டியை அட்டாக் பண்றதுன்னு வெளியில வந்து பார்த்த நம்ம ஹல்க் பைய அட சனியம் பிடிச்சவனே நீதானான்னு அவனுக்கும் இவனுக்கும் பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சிரும். சோ அப்படி அடிச்சு புரண்டு கீழே விழுந்து ரெண்டு பேரும் மாங்குன்னு சண்டையை போட்டுட்டு இருப்பானுங்க. இடையில ஆக்கை வந்து தடுத்துருவான். ஏண்டா எரும மாட்டு யானை பயிலா, உங்க சைஸுக்கு இங்க சண்டை போட்டா இந்த ஏரியா தாங்க மாட்டா, மூடிட்டு வாங்கடான்னு கூட்டு போவான். அப்படி நம்ம டோனி ஸ்டார்க்க மீட் பண்ணி பேசிட்டே போகும்போதுதான் கேப்டனை போட்டு தள்ளிட்டாங்கிற மேட்டரை சொல்லுவான். சோ சேட் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆரம்பத்திலேயே கேப்டனை பொழந்தாச்சா, அப்புறம் யாரு பண்ணா எப்படி பண்ணான்னு எல்லாத்தையும் வீடியோ போட்டு காட்டுவான். மோடாக்கே மூளையுள்ள முட்டாப்பைய அண்ட் வில்லப்பைய, ரெட் ஸ்கல்லு கேடு கட்ட நாசமா போன வில்லப்பைய, ரெண்டு வீணா போனதும் விளங்காம போனதும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஊரே கெட்டு உட்டிச்சவரா போயிரும். அதனால நம்ம எல்லாம் தான் சேர்ந்து தடுக்கணும். யாருக்கு பிடிக்கலனாலும் போலானிருவான். ஆனா எல்லாருமே வர்றோனிருவாங்க. எப்படி அந்த இடத்துல இருந்து பேசிட்டு கிளம்புவாங்க. அங்க ஓரமா இருந்து நம்ம நட்டாஷா எல்லாத்தையும் உளவு பார்த்திருப்பான். எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்கிற மேட்டரை நம்ம நிக்யூரிக்கு தகவல் சொல்லுவா. எங்க அந்த வெள்ள பயிலுக வேலையை ஆரம்பிக்கலாமான்னு மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. அப்ப அவனுக்கு டேஞ்சர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அடிக்குது? ஏன்னா நம்மளுக்கு தான் ஜெட் எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு வர்றாங்களே. ஸ்டார்க் என்ன பண்ணிருப்பான், எல்லா சேட்டலைட்டையுமே ஹேக் பண்ணி அது மூலியமா டெக்கியான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அது எல்லாமே அண்டார்டிகாவை தான் குறிக்கும். எது போதுமே. சோ வேகமா போயிட்டு இருப்பாங்க. இந்த ஹாக்கை பைய சும்மா இல்லாம ஹல்க் கிட்ட வம்புல பண்ண அவன் டீசெண்டா டோரை திறந்து தலையில தொங்க விட்டுருவான். நல்ல வேலை அப்படி அவன் தொங்க விட்டான். அப்படி அவன் தொங்க விட்டதுனாலதான் கீழே ஏகப்பட்ட ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு தெரிய வரும். அப்புறம் என்ன ஏகப்பட்ட என்ன இவங்களை அட்டாக் பண்ண வரும். தாரு ஹாக்கை எல்லாம் போட்டு பொல்லன்னு பொலந்து எடுப்பாங்க. எந்த ஒரு ராக்கெட் லான்ச்சராலையும் இவங்களை தோட்ட கூட்ட முடியல. திடுதுப்புன்னு அந்த மோடாக் பைய ஸ்கிரீன்ல வந்து என்ன தம்பி இப்படி அவசரப்பட்டுட்டியே, இப்ப பாருன்னு அவங்க வந்த ஜெட்டை வெடிக்க வச்சிருவான். நம்ம
நம்மால என்ன சொம்ப பள்ளியில ஈஸியா தட்டிட்டு போறதுக்கு அதெல்லாம் அழகா எஸ்கேப் ஆயிருவானுங்க. இப்ப என்ன சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும்ல. ஆனா அயன்மேன் கேப்டன் செத்துட்டானேன்னு செம காண்ட்ல தான் வந்திருப்பான். சோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்க, அதுதான் பிளான்ட்டு போவான். ஏதோ ஒரு பிளான் ஆடான்னு கறிட்டு துப்புவான். அப்போ அந்த ஹைட்ரா ஆளுங்க எக்கச்சக்க வேறு வர ஆரம்பிச்சிருவானுங்க. நம்மாலில பத்தி சொல்லவே வேணும், அடியில பிறுத்து எடுப்பாங்க. என்ன தாருக்கும் ஹல்க்குக்கும் இடையில முட்டிக்கும். அத கேட்க போன ஹாக்கைய தூக்கிட்டு ஹல்க்கு வீசிடுவான். அதுவும் அவனுக்கு ஆளுங்க கிட்டயே வீசுவான். என்ன பண்றது? இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம பிளாக் விடோ, அதான் நட்டாஷா ரோமனோஃப் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு என்னடா பிளான் பண்ணி அட்டாக் பண்றீங்கன்னு காரிட்டு துப்புவா. அந்நேரம்னு பார்த்த அந்த மோடாக் பையன் அவனோட டெக்னோ பாத்தை யூஸ் பண்ணி நம்ம அயன்மேனை லபக்குன்னு புடிச்சிருவான். அப்ப அங்க திடீர்னு 2 பிளாஷ் பாம்ப போட்டு நம்ம ஸ்டார்க்க பிளாக் விடோ வந்து காப்பாத்திடுவா. என்னமா நீ இம்பூட்டி லேட்டா வர்றான்பா, உதவி தேவைப்பட்டாதான்டா வர முடியும் மாங்காம்பா. அப்ப அந்த ரெட் ஸ்கல் பைய சீக்கிரமா நமக்கு வேலை இருக்கும்பானா அவன் சொன்ன உடனே மோடாக் ஹோட்டல ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். பிளாக் விடோ வந்திருப்பான். ஆனா ஓகே அவகிட்ட பேச மாட்டான். இப்ப எல்லாம் டீமா சேர்ந்து வேலை செய்யலாம் பாலா, ஓகே பண்ணலாம். ஆனா இப்ப அந்த மோடாக் பையிலும் ரெட் ஸ்கல் பையிலும் எங்க எஸ்கேப் ஆனானுங்கன்னு தெரியலையே. சோ என்ன பண்ணலாம் கேப்பான். அப்பதான் பிளாக் விடோக்கு ஒரு ஐடியா வரும். அந்த வில்லப்பைய ரெட் ஸ்கல் ஒரு சூப்பர் சோல்ஜர், கண்டிப்பா அவன் உடம்புல ஐசோடோப்ஸ் இருக்கும். சோ கெமிக்கல் ஸ்கேன் பண்ண அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் பானா. நல்ல ஐடியான்னு ஹாக்கையே பாராட்டுவான். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா 2 பேர் தெரிவாங்க. டீமா வேலை செய்யலாம் இவ்வளவு நேரம் நட்டாஷா கிளாஸ் எடுத்தா. ஆனா நம்மால அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னு பிச்சுக்கிட்டு போயிருவான். சாரி என்னன்ட்டு பார்த்தலான்ட்டு போவாங்க. அப்படி போற வழியில ஏகப்பட்ட மிஷின் கன்ன செக்யூரிட்டி காண்டி வச்சிருப்பான். அதுங்க மட்டன்னு பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருங்க. சோ ஹல்க் பிளாக் விடோவையும் ஹாக்கையும் சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் அதை அட்டாக் பண்ண தனியா கிளம்பிடுவான். இங்க நம்ம அயன்மேன் பிச்சுக்கிட்டு போனால போன வேகத்துல டோரை உடச்சுக்கின்னு போவான். அந்த டோர் நேரா மோடாக் மேல விழுந்து ஆள் அப்படியே மாட்டிக்குவான். அப்படி போய் பார்த்தா அங்க நம்ம கேப்டன் அமெரிக்கா உயிரோட தான் இருப்பான். பக்கத்திலேயே ரெட் ஸ்கலும் இருப்பான். ஆனா 2 பேத்தையும் கட்டி போட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே ஸ்டார்க் என்ன பண்ணுவான், கேப்டன் மட்டும் காப்பாத்திடுவானா. நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, எப்படியோ கேப்டனை காப்பாத்தியாச்சுன்னு. ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஷீல்ட் எடுத்து ஒத்தே அடி. நம்மால அங்கேயே மாட்டே. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம கேப்டனோட கண்ணு நல்லா செவன்னு செவந்து போயிருக்கும். அந்த ரெட் ஸ்கல் பையன் என்ன பண்ணிருப்பான், கேப்டன் பாடிக்குள்ள அவன் பாடிக்குள்ள கேப்டனையும் மாத்தி விட்டுருப்பான். ஏன்னா அவனுக்கு பல வருஷமா சக்தி கொடுத்த அந்த சூப்பர் சோல்ஜர் சீரமே அவன் பாடியை கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் தலைவர் உசாரா வேற பாடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு கேப்டனோட உடம்புக்கு மாறிடுவான். இத சொல்லியே அயன்மேனை போட்டு பொலன்னு காட்டுவான். இந்த மாதிரி உடம்ப மாத்திக்கிறதுக்காண்டியே மோடாக் பையில யூஸ் பண்ணிட்டான். இத எல்லாத்தையுமே அவன் அடியில மாட்டிக்கிட்டு செம கடுப்புல கேட்டுக்கிட்டு இருப்பான். என்னதான் உடம்ப மாத்தினாலும் கேப்டன் எப்பவுமே மாஸ் தானே. ரெட் ஸ்கல் உடம்புல இருந்து சண்டை போட ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் பாடி தான் செத்து போன பாடியாச்சே. அவ்வளவா சண்டை போட முடியாது. என்னோட கடமை முடிஞ்சது, இனி நீ தான் டீமை பாத்துக்கணும் பாரு. உடனே சாம் எங்க இருக்கான்னு ஜார்வெஸ்ட் கேட்பான். அவன் இப்பதான் வேகமா வந்துட்டு இருக்கானாமா. உடனே நம்ம அயன்மேன் என்ன பண்ணுவான், தியாகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்கடான்னு அவன் சூட்டுல இருந்த அத்தனை பவரையும் யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அடிச்சு விடுவான். அந்த ஏரியாவை சுத்தி இருந்த எல்லா கன்னுமே வேலை செய்யாம படுத்துரும். கன்னு மட்டும் இல்லாம அந்த மோடாக்கோட டெக்னோ பார்த்தாலே இனி ஒன்னும் பண்ண முடியாது. அதான் அயன்மேன் சூட்டுக்கு பவர் போச்சே. சோ தலைவர் அப்படியே கவுந்துருவாரு. ரெட் ஸ்கல் வேற கேப்டனோட உடம்புல இருக்கான். அவன் நினைச்சா இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம். கேப்டனே இப்ப காரிட்டு துப்புவாரு. ஏன்டா புத்திசாலித்தனமா ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியாடான்னு. அட வெயிட் பண்ணுங்க மாப்புமா. அப்ப சாம் அங்க பிச்சுக்கிட்டு வருவானா. உடனே டோனி நேரா கேப்டன் அமெரிக்கா வந்து ஒத்தே அடியில சாச்சிருமா. சாமுக்கு தான் கேப்டனை நம்ப பிடிக்குமே. ஆனா ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியாம பாஞ்சு வந்து ஒத்தே அடி. ஏன் என்னாச்சுன்னு கேட்டவன மேட்டர் எல்லாம் சொல்லுவான். ஆமா வார் மிஷின் தானே போட்ட சொன்னேன், ஏன்டா போல நீ அப்பா. ஆனா அவனுக்கு பிடிச்சது இந்த ரெட் விங். அந்நேரம்னு பார்த்து நம்மளும் உள்ள வந்துருவாங்க. சாம பத்தி அவங்களுக்கு தெரியாதா. சோ ரவுண்டு கட்டிடுவாங்க. பிளாக் விடோ தான் சொல்லுவா இவன் ஷீல்டோட ட்ரைனின்னு. இந்த மேட்டரை நிக்யூரி கிட்ட சொன்னவன வேலையை விட்டு தூக்கிடுவான். ஷீல்டுல தான் தூக்கிட்டாங்க. ஆனா அவெஞ்சர்ஸ்ல சேர்த்திக்குவாங்க. இப்ப அவங்களோட ஆளுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்க. ஏன்டா அவங்களுக்கு மட்டும் தான் ரவுண்டு கட்ட தெரியுமாட்டா, எங்களுக்கும் கிட்ட தெரியும்பா. கரெக்டா டோனிக்கு போன பவர் திருப்பி வந்துரும். இருங்கடா நாங்களும் ரவுண்டு கட்டிக்கிறோம்னு ஸ்டைலா நின்னுட்டு ஆளுக்கு மங்குன்னு போச கொடுப்பாங்க. ஸ்டார்க் தான் பிளான் சொல்லுவான். ஹல்க்கும் தாரும் சேர்ந்து மோடாக்க பாத்துக்கணும். ஏன்னா அவனை தடுத்துட்டு இருந்தாலே அவன் டோனி ஸ்டார்க் எதுவும் பண்ண மாட்டான். ஹாக்கையும் பிளாக் விடோவும் கேப்டனை அந்த பிரைன் ஸ்விட்ச் மிஷின் கொண்டு போகணும். ஃபால்கன் அதை ஒர்க் பண்ண வைக்கணும். ரெட் ஸ்கல் அயன்மேன் பாத்துக்குவானாமா. சோ இப்படி பிளான பயங்கரமா போட்டு எல்லாம் மங்குன்னு அவங்க ஸ்டைல சண்டைய பொளந்து கட்டுவாங்க. என்ன சண்டை வளைச்சு போடுவாங்க. அங்க வேற ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா, கொஞ்சம் அசந்தா போதும் அல்லையிலேயே விதிப்பானுங்க. அதுவும் தாரும் ஹல்க்கும் சேர்ந்து சண்டை போடுறதுதான் செம ரவுசா இருக்கும். சோ இப்படி அப்படின்னு சண்டைய போட்டு ரெட் ஸ்கல்லையும் கேப்டன் அமெரிக்காவையும் அதே மிஷின்ல மாட்டி விட்டு அழகா ஸ்விட்ச் பண்ணி பழையபடி மாத்திடுவாங்க. என்ன டோனிக்கு தான் நம்ப சந்தோஷமா இருக்கும். சோ ஷீல்ட சந்தோஷமா கொடுப்பான். நம்மள ஒருத்த மேல கைய வச்சா விட்டுருமா. சோ இப்படி வளைச்சு நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரெட் ஸ்கல் பைய டென்ஷன் ஆகி கத்துவான்னு பார்த்தா அப்பாடா நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா சொல்லுவான். என்னன்னா அவன் கேப்டன் அமெரிக்கா உடம்புக்குள்ள போய் அவன்
அவெஞ்சர்ஸ் டீமையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லீடப்பா இருக்கிறது நம்ம டோனி ஸ்டார்க் தானே. அதனால மோடாக் வேலைய பாடுறான். அவன் என்ன பண்ணுவான், அவன் பவரை வச்சு பெரிய சர்க்கிள் ஒன்னு உருவாக்குவானா, அதுக்குள்ள டோனி ஸ்டார்க் மட்டும்தான் இருப்பான். சூட்டும் வேலை செய்யாம போயிரும். அப்படியே ஸ்கையில பறக்க விட்டு அவனோட சூட் எல்லாம் தனித்தனியா பிரிச்செடுப்பான். கூடவே நம்ம தலைவரோட ஆர்க் ரியாக்டரையும் புடுங்கிடுவான். அதுதானே நம்மளுக்கு ஹாட். இவங்க எவ்வளவுதான் உள்ள வச்சுக்கிட்டு வர ட்ரை பண்ணாலும் அந்த பாலை தாண்டி உள்ள வரவே முடியல. என்னதான் அவெஞ்சர்ஸ் டீமோ அப்படி அந்த அயன்மேனோட சூட் எடுத்து நம்ம ரெட் ஸ்கல் போட்டுக்குவான். அட மூதேவி, நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்கு வந்து எடுத்துட்டு போனா அவனுக்கு என்ன தெரியவா போகுது. இப்படி வில்லத்தனம் பண்ணி தான் ஆட்டைய போடணுமா? வேலை முடிஞ்சதுல இதுக்கு மேல அவனால சமாளிக்க முடியல. சோ போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேருமே எஸ்கேப். நான் எப்படி உங்களை காப்பாத்திட்டேன் கேப், அதுக்காண்டிதான் இந்த தியாகம். இப்ப உங்களோட டர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ணை மூடிடுவான். எபிசோட் ஸ்டார்டிங்ல கேப்டனை கொன்னாச்சு, எண்டிங்ல டோனி ஸ்டார்க்க கொன்னாச்சு. சோ அப்படி நம்ம அயன்மேனை சுத்தி எல்லாம் சோகமா நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு ஆடு போட்டு முடிக்கிறாங்க.